இப்போது ஹியூமன் செல் டிவிஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி டிஎன்ஏ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து ப்ரோகேரியட்ஸில் ஒரு இடத்துல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்காது. நிறைய இடத்துல போயிட்டு இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி நிறைய டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அதிகமான ஸ்டாண்டை வந்து உருவாக்குறதுக்காக. இப்போ அதே மாதிரி ஹெலிகேஸ்ங்கிற என்சைம் வந்து அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து ஹைட்ரஜன் பாண்டை போய் உடச்சி அன்பைண்ட் பண்ணி ரெப்ளிகேஷன் 4க்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சீக்வன்ஸோ கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரைமர் தேவை. வழக்கம் போல் அந்த ப்ரைமேஸுங்கிற ஒரு என்சைம் வந்து ப்ரைமரை போட்டு வருது. அப்போ வந்து இந்த டிஎன்ஏ அங்கே வந்து 1, 2, 3ன்னு பார்த்தோம். டிஎன்ஏ பாலிமரேஸ் இங்கே வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான் இருக்குது. முதல்ல இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா வந்து உட்காந்து அதோட சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதை ஸ்டார்ட் பண்ணி சீக்வன்ஸை போயிட்டுருக்கப்போ டிஎன்ஏ வழக்கம் போல் அதோட கடைசியில் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். ஸோ அதை வந்து பாசிட்டிவ் சூப்பர் காயில்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ரிலாக்ஸ் பண்ணி திரும்பி ரீசீல் பண்ணி கொண்டுட்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோபோஐசோமரேஸ். ஓகேங்களா? அதை வந்து சிங்கிள் ஸ்டாண்டை மட்டும் கட் பண்ணால் அது டோபோஐசோமரேஸ் 1. அதே டபுள் ஸ்டாண்டையும் கட் பண்ணுச்சுன்னா அது டோபோஐசோமரேஸ் 2. டோபோஐசோமரேஸ் 1 வந்து ஏடிபி இல்லாமே கட் பண்ணோம். ஆனால் டோபோஐசோமரேஸ் ஏடிபி வச்சுக்கிட்டு தான் ஏடிபியை யூஸ் பண்ணி எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அதை கட் பண்ணோம் டபுள் ஸ்டாண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் சேர்த்துருச்சா? இப்போ அந்த சைடு பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ஹெலிகேஸ் மூலமாக இது பிரிஞ்சிச்சுல, இது திரும்பியும் ஒன்றை விட ஒன்று திரும்பி ஒட்டிக்காமல் இருக்க சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் திரும்பியும் ஒட்டிக்க விடாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போயிருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து பிச்சுக்கடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பிசிஎன்ஏ கிளாம்ப், அந்த வந்து பீட்டா கிளாம்ப்னு படிச்சிருக்கோம் ப்ரோகேரியட்ஸ். இதில் வந்து பிசிஎன்ஏ கிளாம்ப் அது கூடவே வந்து ஒரு சீட் பெல்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் உருவாக்கின சீக்வன்ஸை பிச்சுக்கிட்டு விழாமல் இருக்கும். அது இல்லாமல் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து சீக்வன்ஸை கிரியேட் பண்ணும். அதோட ஃபாஸ்ட்டாக வந்து எப்சிலான் கிரியேட் பண்ணும்.